அத்தனை பேர் வந்திருக்காங்க. அந்த ஷோபி எல்லா லீடிங் மாஸ்டர்ஸ் எல்லாம் இங்கே தான் இருக்காங்க. அவங்க எல்லாரும் வந்து கேள்வி கேட்குறாங்க. அத்தனை டெக்னீஷியன், சீஃப் டெக்னீஷியன்ஸு, நாங்களாம் வந்து வேடிக்கை பார்த்தவங்களாம் தான் இன்றைக்கி இவங்கெல்லாம். அவங்களாம் அவ்வளோ பெரிய லெஜண்ட்ஸ் உருவாக்கின இடம் இது. இங்கே வந்து ஒரு கேள்வி கேட்குறதுக்கு இடம் கிடையாது, நியாயத்தை கேட்குறதுக்கு இடம் கிடையாது. குற்றச்சாட்டு வைக்கக்கூடாதுன்னா அது என்னங்க நிர்வாகம்? குற்றச்சாட்டு இல்லாத ஒரு நிர்வாகம் இருக்குமா எங்கேயாவது? சொல்லுங்கள், எங்கேயாவது நிர்வாகம் இருக்குமா? குற்றச்சாட்டு இல்லாத நிர்வாகம் இருக்கும். ஏன்னா இது பல பேரை கொண்ட ஒரு குடும்பத்துக்குள்ளே பிரச்சனை வரும்போது இது இது என்னது? இது ஒரு முயற்சி தானே. ஒரு பிரச்சனைக்குள்ளே இருக்குன்னா யார் தீர்க்கணும்? நீங்கள் தான் வந்து தீர்க்க வரணும். நீங்களே சண்டையை மூட்டி விட்டுட்டு எல்லாரையும் வெளியே போக சொல்கிறீங்க. இது எங்களுக்கு சொந்தமான இடம், நாங்கள் ஏன் வெளியே போனோம்? எதுக்கு நாங்கள் வெளியே போனோம்? முதல்ல உனக்கு அங்கே என்ன ரைட்ஸ் இருக்கோ அதே ரைட்ஸ் தான் எங்களுக்கும் இருக்குது. இப்போ நடந்திருக்கிற இந்த காரியம் வந்து தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட ஒரு முடிவு, தன்னிச்சையாக எடுக்கப்பட்ட முடிவு. இதுக்கு வந்து யார் ஆதரவாக இருக்கட்டுமே, பெப்சி ஆதரவாக இருந்தாலுமே நாங்கள் போய் நிற்போம். ஏன்னா நாங்களும் அதே குடும்பத்தை சேர்ந்தவங்க தானே. ஒருத்தருக்கு நியாயம், ஒரு கண்ணில் வெண்ணி ஒரு கண்ணில் நெருப்பி வைக்கக்கூடாது. ரெண்டும் நேர்மையாக நடக்கணும். அதுதான் தலைமை. அதுக்கு மேலே இருக்கிறவங்க, அந்த தலைமை பொறுப்பில் இருக்கிறவங்க தக்க நடவடிக்கை எடுக்கணும். 2 வருஷமாக எங்களுக்கு நிறைய பிரச்சனை போய்கிட்டு இருக்கு. அப்போல்லாம் வராத லெட்ரு இன்னைக்கு காலையில் வருது எங்களுக்கு யூனியன்லேருந்து, நிர்வாகத்திலேருந்து. யார் எது சொன்னாலும் பெப்சி செஞ்சுருவாங்கன்னா அது எப்படி செய்வாங்க? நிர்வாகத்தில் இருக்கிறவங்க சொன்னால் நம்பிடுவீங்களா? நிர்வாகத்தை கூப்பிட்டு பேசிட்டீங்க, நடந்துச்சு. அதெல்லாம் கேள்வி கேட்டவங்களுக்கு பதில் வரலையே, யார்கிட்ட போவாங்க? யார்கிட்ட போவாங்க? உங்ககிட்ட தான் வருவாங்க. அப்போ நீங்கள் தான் நடத்தி தரணும். அதை விட்டு நீங்கள் ஒரு சாராக இருந்தீங்கன்னா இப்போ இந்த பிரச்சனை வெடிக்க தான் செய்யும், பூதகரமாக போகும், ஒருத்தர் அடிச்சுக்கிற நிலைமை தான் வரும். இதை அடுத்த கட்டமாக என்னது? சம்மந்தப்பட்டவங்க தான் உள்ளே வந்து தீக்கு வைக்கணும். நாங்கள் சமாதானம் பண்ண வந்திருக்கோம். கேள்வி கேட்டு சமாதானமாக சுமூகமாக முடிக்கலான்னு வந்திருக்கோம். அவங்க தான் வந்து அதை தீக்கணும். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur, AAA with specialization in electric vehicles and energy engineering.